கர்ணா ஆசையில் மண்ணள்ளி போட்ட கிருபாகரன் நோட்டீஸில் கர்ணா பேரை பார்த்ததும் கொதிச்சு போகிறாரு கிருபாகரன். என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா நீங்கள் தான் நோட்டீஸ் அடிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, நான் தான்டா அடிக்க சொன்னேன். திவாகரன் பேரை போட சொன்னால் என்னடா உன் பேரை போட்டு வச்சிருக்க அப்படிங்கிறாரு. கர்ணாவுக்கு ஒன்றுமே புரியல. எவ்வளோ திமிரு இருந்தா அப்பம் பேர் தெரியாத அனாதை பையனி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருப்ப. உனக்கு அரசியல் பதவி கேட்குதோ அரசியல் பதவி அப்படிங்கிறாரு. என் தம்பி திவாகர் பேர் இருக்க வேண்டிய இடத்துல உன் பேர் எப்படிரா போடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அரைஞ்சிட்டாரு எல்லாரும் முன்னாடியும். அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. சுகுணா, ஜெயந்தி, பாலு, தீபா, இந்து, தீனதயாளன், சித்ரா, செல்வி, பாண்டி எல்லாருக்கும் அப்படியே ஒரே ஷாக் ஆகுது. விஸ்வா மட்டும் சந்தோஷப்படுறாரு. கிருபாகரன் உடனே மைக் எடுத்து, நம்ம கட்சியோட இளைஞரணி செயலாளர் பதவியை ஏன் தம்பி, ஏன் கூட பிறந்த தம்பி திவாகரன் கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. விஸ்வா அப்படியே பயங்கரமாக கைத்தட்டுறாரு. அவருக்கு தான் ரொம்ப சந்தோஷம், ஒரே பல்லா இருக்காரு. கர்ணா இந்த அதிர்ச்சியிலேருந்து எப்படி மீள போறாருன்னே தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.